மனோ 360 இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட்டை வச்சு இன்றைக்கி பீட்ரூட் ரசம் இன்றைக்கி பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப பசங்களுக்கும் பீட்ரூட் கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் ரசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி பீட்ரூட் ரசம் வைக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். ஆமாம், குக்கரில் போட்டு ஒரு 3-4 சவுண்டு விட்டுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி, ஒரு பாதி சொம்பு தண்ணி ஊற்றி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு, ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 சவுண்டு விட்டுக்கலாம். ஒரு 4-5 சவுண்டு விட்டுக்கங்க. விசில் போட்டுட்டு இப்போ 4-5 சவுண்டு விட போகிறேன். சரி. ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 12 வெள்ளைப்பூண்டு தோலோட போடுறேன். எல்லாம் தோலோடு அப்படியே போட்டு சும்மா லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு வரணும். பல்ஸில் போட்டு இதை மாதிரி இது பண்ணி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கணும். ஒரே செகண்ட் தான். 4 சவுண்டு விட்டு இந்த தக்காளி இதெல்லாம் பீட்ரூட்லாம் வேக வச்சுருந்தோம். இதை எடுத்து ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்தோம். இந்த தண்ணி விடாமல் அரைக்கணும். அந்த மிச்ச தண்ணியை அப்படியே ரசத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்துடும். சரி, இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். அந்த தண்ணி இதில் இருக்குது, தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணியும் இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தாளிக்க போறியா? சரி. இதையும் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா 2. இந்த பொடிச்சு வச்சதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்ல பூண்டு ஸ்மெல்லு செம்மையாக வருதுல்ல? தோலோட இது பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கோங்க. இதை போட்டு ஊற்றிக்கலாம். இந்த ஜூஸ் அடிச்சு வச்சுருக்கோம்ல, இந்த பீட்ரூட்டு எல்லாம் தண்ணி விட்டு அதை அப்படியே கொட்டிக்க வேண்டியது. பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் அழகாக ரசத்துக்கு ரசம் ஆச்சு, பீட்ரூட்டுக்கு பீட்ரூட் ஆச்சு. இல்லை, சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நீ கல் உப்பு தானே போடுறேன்? ஆமாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க. ரசம் தானே, அதனால் தண்ணியாக இருக்கலாம். இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனு ரசப்பொடி போட்டுக்கலாம். ஃபைனலாக போட்டுக்கிறியா? சரி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது போட்டு கரைக்கிற வேண்டியதுதானே? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக பீட்ரூட் ரசம் வந்துடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஏன்னா பீட்ரூட்டும் இந்த ரசமும் சேர்ந்தும் போது நல்லாயிருக்கு. நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.